வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம மாரியம்மன் கோவில்ல கதிர் முக்கொம்பு தூக்கிட்டு வந்து நட்ட அடுத்த நிமிஷம் சாமிக்கு நகை சாத்தி பூஜைக்கு அப்புறம் நடக்கதான் போகுது. ஏய், சாக போற நேரத்துல என்ன வாய் சவடாலா? எக்ஸ்கியூஸ் மீ, இது வாய் சவடால் இல்ல, வாக்கு. அதுவும் சாதாரண வாக்கு இல்ல, சத்திய வாக்கு. ஆமா, பெரிய சாமியாடி பெருசா குறி சொல்றா. சத்திய வாக்கா, சத்திய வாக்கு. ஹேய், நான் சொல்றது நீ நம்பு, நம்பாம போ. ஆனா நான் சொல்றதுதான் நடக்க போகுது. ஏன்னா நீ நினைச்சதெல்லாம் நடந்தா அப்புறம் இந்த சாமி எதுக்கு, தர்மம் எதுக்கு? 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிதம்பரம் தாத்தாவோட பையன், அதான் பிரபாகரன், அவரை உன்கிட்ட இருந்து காப்பாத்தினதே அந்த மாரியாத்தா தான். ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு பேய் கூட மனுஷனால வாழ முடியுமா? ஏய், உனக்கு சாவு கிரகம் புடிச்சு தலையில இறங்கி நிக்குது. இப்ப கூட ரொம்ப ஓவரா திமிரா பேசுற. அதான் இவ்ளோ நேரம் சொன்னனே, என்ன காதுல விழலையா? என்ன நீ இல்ல, உங்க அப்பனே வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அதோட நீதான் ஊர் திமிரு, உலக திமிரு புடிச்சு அலையறியே. 30 வருஷத்துக்கு முன்னால நடந்ததுக்கு இப்ப பழி வாங்க வந்திருக்கேன்னு சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்கதான் போகுது. சிதம்பரம் தாத்தாவோட பேத்தி நாளைக்கு சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல கோவில்ல வந்து இறங்கதான் போறா. நீயும் அத பார்க்கதான் போற. அப்போ நானும் உன் எதிரில நிக்கதான் போறேன். என்ன சவாலா? என்ன ஒரு கேவலமான சிரிப்பு. ஏய், சத்தியமா உன்னை பெத்தவன் சாதாரண ஆள் இல்லடி. சாகும் போது கூட இப்படி ஒரு திமிரா பேசுறேன்னா சத்தியமா உன் ஆத்தாளும் அப்பனும் சாதாரண ஆளா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நீ சொன்னதெல்லாம் நடந்தா கூட நாளைக்கு அதை பாக்குறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டல்ல. அண்ணே, உன் ஆளுங்களை அவ கதைய முடிச்சிட்டு நைட்டு எந்நேரம் ஆனாலும் எனக்கு கால் பண்ணி சொல்ல சொல்லு. ஏய், கேட்டுச்சாடா? அண்ணே, கேட்டுச்சுனே. ஆ, அண்ணே, அவனுங்க சரியா பண்ணிடுவானுங்கல்ல? அட பண்ணிடுவாங்கம்மா. என்ன காசு காசுன்னு அடிச்சிட்டு இருப்பானுங்க, ஆனா காரியத்துல பயங்கரமான கேடிங்க அவனுங்க. ராத்திரி அவனுங்க போன் பண்ணும்போது நீ பார்க்கத்தானே போற. சாகுற நேரத்துல கூட என்ன ஒரு வாய் சவடாலு. சரியான திமிர் புடிச்சவளா இருப்பா போல இருக்கு. டேய், முக்கம்ம தூக்கிட்டு போன கதிரு இந்நேரம் ஊருக்குள்ள போயிருப்பான். இப்ப நம்ம கிளம்புனா சரியா இருக்கும். தூக்குடா அவள. கரெக்டா இருக்கு. கிருஷ்ணா தெரு வழியாக முக்கம்பு ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. சாமி நம்ம தெருவுக்கு தான் வரப்போகுது. கொஞ்சம் கூட அறிவே இல்லடா என்ன இது? இல்ல, முக்கம்பு தூக்கிட்டு வர்றது கதிரா இருந்தாலும் முக்கம்பு தூக்கிட்டு வந்தாலே அவன் சாமி தான். அதான்